ஹலோ ஸ்வீடாஸ், வெல்கம் டு தி எடிட். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான எடிட் எப்படி ஈஸியாக இன்ஷாட்டில் எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மெட்டீரியல் லிங்க்னு இருக்கும், போய் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்ஷாட்டில் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவில் பிளாங்க் செலக்ட் பண்ணிவிட்டு கேன்வாஸில் 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிப் ஆப்ஷன் இருக்கும். பிப்புக்கு போயிட்டு நான் கொடுத்துருக்க இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக இமேஜ் வந்து வர மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இமேஜஸ் வந்து நான் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி இந்த கரெக்டாக கொண்டு வந்துட்டு கரெக்டாக அந்த ஹார்ட்டில் வந்துட்டு உள்ள ஹார்ட்குள்ளே வர மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளெண்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. நான் கொடுத்த அந்த மெட்டீரியல் இமேஜெலாம் இப்போ கரெக்டாக இந்த ஹார்ட் மேலே வர மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண இமேஜ் வந்து பின்னாடி போயிடும். அதனால் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகலைன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கா, அதை கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பாருங்கள், கீழே இருக்க அந்த ஆரோ மார்க் கரெக்டாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 3 இமேஜுமே கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. 3 இமேஜும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து வீடியோவில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ண முடியாது. பிப்பில் நிறைய பேர் கேட்குறீங்க, நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், ஆனால் நிறைய பேர் காதுலேயே வாங்குறதில்ல, மறுபடியும் வந்துட்டு கமெண்ட்லேயே தான் கேட்குறீங்க. எல்லாருக்கும் வந்துட்டு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ அந்த இமேஜை நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜை வந்துட்டு மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் வந்துட்டு கேன்வாஸ் வந்து 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் மியூசிக் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ. நான் வந்து வீடியோ வந்து ஷேர் சாட்லேருந்து டவுன்லோட் பண்ணது இருக்குது. ஸோ அதை நான் டேரெக்டாக எடுத்துட்டேன். சேம் சாங் செட் ஆகாதங்காட்டி நான் செலக்ட் பண்ணிட்டேன். இல்லைனா நான் இன்ஸ்டாகிராம்லேருந்து கூட சாங்ஸ் எடுப்பேன், யூடியூப்லேருந்தும் சாங்ஸ் எடுத்துக்குவேன். இதுலேருந்து எடுப்பேன். நல்லா இல்லை, உங்களுக்கு என்னோடய சாங்ஸ் எல்லாம் வேணும்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் போய்ட்டு பாருங்கள், த டி லிரிக்ஸ்னு இருக்கும். வேணும்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ அண்ட் வரலாம் அந்த இமேஜை வந்து நான் ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது நீ ஒவ்வொன்றா அந்த பிப் ஆப்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து டெக்ஸ்ட்டு வந்துட்டு கூகுள்லேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன், சேனலில் இருக்கும், போய் பாருங்கள். இதை எப்படி வந்து காப்பி பண்ணுறது, நம்ம வந்து 3 வந்துட்டு காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாடலில் ஆல்ரெடி ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்பேன். ஸோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு சாங் லிரிக்கு 10 லைன் எடுக்கிறீங்களா, அதை வந்து 3 லைன் இல்லை 4 லைன் அந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. 3 பாட்டை நீங்கள் வந்து பிரித்து எடுத்துக்கோங்க கரெக்டாக. அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நான் வந்து அனிமேஷன் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணவே இல்லை. லிரிக்ஸ்க்கு டேரெக்டாக தான் கொடுத்துருப்பேன். நான் அனிமேஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக வீடியோக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்துட்டு கரெக்டாக கொடுக்கணும் சொல்லியிருப்பேன். ரீசெண்டாக வீடியோ போட்டதில் இருக்கும், போய் பாருங்கள். இப்போ வந்து நான் கலர் வந்து பிளாக் சூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி. க்ளோ எஃபெக்ட்லேயும் வந்து நான் பிளாக் செலக்ட் பண்ணங்காட்டி அது ஒரு ஷேடோ எஃபெக்ட் கொடுத்துருச்சு. ஃபாண்ட் வந்து சாண்டினோன்னு ஒரு ஃபாண்ட்டு, அதுவுமே வந்துட்டு நான் வந்து மெட்டீரியல் லிங்க்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு சைஸ் சின்னது பண்ணி நான் அதில் செட் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். தென் வீடியோ அண்ட் வரல கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் வந்துட்டு அடுத்த 2 டெக்ஸ்ட்டுமே ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அனிமேஷன் வேணும்னா இல்லை நம்ம பழைய வீடியோஸில் இருக்க மாதிரி வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க, அது உங்கள் இஷ்டம்தான். இதே மாதிரி நான் மித்த 2 லிரிக்ஸுமே ஆட் பண்ணிக்கிறேன். அந்த சேஞ்சஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு இந்த க்ளோ எஃபெக்ட் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிறங்காட்டி அதை மட்டும் நான் லைட் பண்ணிக்க போகிறேன். இதே வீடியோ வரல கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நான் க்ளோ எஃபெக்ட் போயிட்டு இன்னும் வேல்யூ வந்து குறைச்சிட்டேன். ஏன்னா அது ரொம்ப டார்க்காக இருந்தங்காட்டி நல்லா வேர்ட்ஸ் எல்லாம் கிளியராக தெரியல, அதனால் நல்லா நான் குறைச்சிட்டேன். இப்போ இதே மாதிரி இதை வீடியோ அண்ட் வரல கொடுத்துட்டு நம்ம அடுத்த லிரிக்ஸையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. தென் அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டு. ஸோ அது ஒரு இமேஜ் தான். ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக பிளெண்ட் பண்ணுறது மட்டும்தான் வேலை, வேறு எதுவும் இல்லை. இப்போ நான் இந்த லிரிக்ஸ்லேயுமே வந்துட்டு லிரிக்ஸில் சேஞ்சஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா, ஒரு லைன் பெருசாக இருந்ததுன்னா எடிட் கொடுத்து நெக்ஸ்ட் லைனில் வர மாதிரி கூட செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரே லைனில் வந்து கசகசன்னு இருக்கிற மாதிரி வச்சுக்க வேணாம். இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு லிரிக்ஸ் எல்லாம் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஒரு தடவை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சாங்கோட எல்லாமே மேட்ச் ஆகுதா. இதே நீங்கள் அனிமேஷன்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிப் ஆப்ஷன் போயிட்டு நம்ம வந்து பட்டர்ஃப்ளையும் அந்த வீடியோவும் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அந்த பட்டர்ஃப்ளையோட
நான் வந்து 2 பட்டர்ஃப்ளை கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து இந்த மாதிரி ஒன்று, இன்னொன்று வந்து ப்ளூ ஒன்று கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிளெண்டுக்கு போய்ட்டு மல்டிப்ளை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த கரெக்டாக இந்த சென்டென்ஸ் மேலே வர மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை வந்து வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. வீடியோ என்வரில் கொடுத்துட்டு இதையே நம்ம காப்பி பண்ணி மீதி 2 பக்கமும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ப்ளூ பட்டர்ஃப்ளையும் இதில் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து காப்பி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே கொண்டு வந்துட்டு இப்போ அந்த க்ராஸு கீழேயே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடுக்கு மூவ் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் இன்னொரு தடவை காப்பி பண்ணி நான் மேலே கொண்டு போய் செட் பண்ணிக்கிறேன். நீங்களுக்கு ஆப்போசிட் சைடு வேணும்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த க்ராஸு கீழே ஒரு இது இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் சைடுக்கு சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான். நம்ம இன்னும் ஒரே ஒரு வீடியோ மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இதுவுமே மெட்டீரியல் லிங்க்லேயே வந்துடும். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு பிளெண்ட் ஆப்ஷன் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வந்துட்டு வீடியோ வந்து முடிகிற மாதிரி இருந்ததுன்னா பத்தலைன்னா நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி ரிமைனிங் பார்ட்டை டெலீட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வந்து வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா இல்லையான்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். மெட்டீரியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மெட்டீரியல் லிங்க் நான் கொடுக்கலன்னா அதில் நான் மெட்டீரியலை எதுவும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஃபாண்ட் மட்டும்தான். உங்கள் கிட்டே இருக்க ஃபாண்ட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். போய் பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.